ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எங்கள் சேனல் சாரி ஹாய் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க வாங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் வந்து பெர்மிஷன் போட்டு சஞ்சய் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து வைப் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, சஞ்சய் இப்போ தான் எதிர்த்து நிற்கா. எதுவும் தெரியாமல் சத்தி கிருஷ்ணா வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டி ஒரு தாத்தா மேலே விட்டுட்டான். அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு இட்ஸ் மை ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு சஞ்சய் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா பக்கத்தில் இங்கே பாருங்க காய்ஸ், எங்கேயோ ஏதோ தொங்க விட்டுருக்கான் அந்த கம்பி. இந்த கம்பியில் தான் இப்போ நம்ம சத்தி கிருஷ்ணா தொங்க போகிறோம். அதை நீங்கள் லைவில் வாட்ச் பண்ண. கட்டப்பைய வளரன்னு சொல்லி தொங்கிக்கிட்டு இருக்கான். தொங்குதாச்சும் ஒழுங்கா தொங்குதானா பார்த்தீங்கன்னா, அதில் ஏறி ஆட்டிக்கிட்டு இருக்கான். பாருங்க பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சய் இப்போ தான் வந்து தூங்கி எந்திரிச்சு முடிச்சு ஃபேஸ் வாஷ் எல்லாம் போட்டு ஐஸ் க்யூபெல்லாம் வச்சு ரணத்தனமாக வந்திருக்கான். சஞ்சய் தொங்க போகிறான் காய்ஸ். பாருங்க 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 பாருங்க. ஜிம் போகிறான், அதனால அங்கே பாருங்க ஏறிக்கிட்டே இருக்கான். கட்டப்பை ஏதாச்சும் செய்தான் தப்பா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிருக்காதீங்க காய்ஸ். சரி மாப்பிள்ள, பாய் காய்ஸ். கொஞ்சம் வீட்டில் யூனிவர்சிட்டி வேறு போக வேண்டியது இருக்குது. வேலையை முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, signing off. சத்தி கிருஷ்ணா, சஞ்சய், ஸ்ரீராம். பாய். பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்கோம். சஞ்சய் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அந்த பக்கம் அந்த வண்டி, இந்த பக்கம் சத்தி கிருஷ்ணா வண்டி ஓட்டுறோம். யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்கோம் காய்ஸ். லைவ் கவரேஜ் போடுறோம், எல்லாரும் பாருங்க. Until then, signing off. ஸ்ரீராம். முன்னாடி பாருங்க சஞ்சய் எப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக அடிக்குது, அதனால தான் அவன் மூஞ்சி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். நாங்கள் சன்கிளாஸ் போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இவனும் இங்கே பாருங்க, ஆல்ரெடி ஒரு கண்ணாடி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கண்ணாடி ஹெல்மெட்டும் போட்டிருக்காங்க காய்ஸ். ஃபீல் பெட்டர். ஆனால் ரொம்ப வெயில் அடிக்குது காய்ஸ். தீவிரவாதி காய்ஸ், பாருங்க தீவிரவாதி கொஞ்சம் பங்கம் பண்ணிட்டு அழகான், பார்த்துக்கோங்க காய்ஸ். காய்ஸ், நாங்கள் ஆல்மோஸ்ட் பைபாஸ் முடிச்சிட்டோம். அடுத்த யூனிவர்சிட்டி தான். சஞ்சய் வீடியோ பேர் என்னது? பாருங்க கொஞ்சம் வாய்ப்பாக தான் இருக்கு. கட்டையனுக்கு வண்டி ஓட்ட தெரியல, கொஞ்சம் ஆட்டோல விட்டுருப்பான். ஆனாலும் வண்டி ஏதோ மேனேஜ் பண்ணி ஓட்டுறான் பாருங்க காய்ஸ். போனே பிடிக்க முடியல, ரொம்ப வலுவுது கையெல்லாம், என்ன பண்றதுன்னே தெரியல காய்ஸ். சைனிங் ஆஃப், பாய். கட்டையை வண்டி ஓட்டிட்டு இருக்கா காய்ஸ், கட்டையை வண்டி ஓட்டிட்டு இருக்கா. பாருங்க பாருங்க பாருங்க. கட்டையனுக்கு மண்டையில ட்ரீட்மெண்ட் பிடிக்கவே இல்லை காய்ஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க காய்ஸ், யாரும் இல்லாத ரோட்ல நாங்க மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்? யூனிவர்சிட்டி. எங்க போறோம்? யூனிவர்சிட்டி போறோம். பின்னாடி ஒருத்தன் அரைஞ்சி வந்துட்டு இருக்கோம். பாருங்க காய்ஸ், யூனிவர்சிட்டி வந்துட்டோம். பாருங்க, யூனிவர்சிட்டிக்குள்ளே பைக் கொண்டு வரக்கூடாதுன்னு பைக் பார்க்கிங் போட்டாங்க. ஐடி கார்டு போட சொல்லிட்டாங்க. மொட்டை ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஐடி கார்டு போட்டு மொட்டை கட்டா சாரி மொட்டை எங்க கூட வரல, இங்கே போயிட்டான். இப்போ ஆளை பார்க்க போறேன்னு டவுன் பக்கம் போயிட்டாங்க. அதனால தான் நாங்கள், நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், நீங்கள் என்ன லூஸா கண்ணாடி போட்டிருக்கீங்களான்னு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை காய்ஸ், இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் கண்ணாடி போடாமல் வரவே முடியாது காய்ஸ். சரி, அந்த வெயில் கொளுத்துது. ஆமாம், ரொம்ப வெயில் அடிக்குது. சத்தி கிருஷ்ணா வர வண்டி ஓட்ட தெரிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பண்ணு. நாங்கள் ஒரு வீடியோக்கும் ஒரு மாதிரி பேசுவோம். நீங்கள் வந்து அது என்ன கண்டுக்கிடக்கூடாது. இவங்க டு த யூனிவர்சிட்டிக்குள்ளே அந்த திருப்பி காட்டி திருப்ப முடியல கேமராவை. போனையே திருப்பிடு, இல்லை நீ திரும்பிடு ஜம்மனு. பாருங்க யூனிவர்சிட்டி மொனமணியம் சுந்தரனார் போர்டு தாண்டிட்டோம், போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் எதுவுமே இல்லை கைஸ், எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூனிவர்சிட்டி உள்ள வர்றதுக்கு. எங்களுக்கு ஸ்டாப்புன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நாங்கள் ஸ்டாப் ஆக மாட்டோம், நாங்கள் போயிட்டே தான் இருப்போம். road to the university. காட்டு காட்டல
பாருங்க வழக்கம் போல் குரங்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ். என்னன்றதுனே தெரில, டென்ஷனாக ஆகுது எங்களுக்கு. ஸோ அடுத்த டாப்பிக்கோட விளாக் நாங்கள் உள்ளே போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் ரோட் டு த யூனிவர்சிட்டியை ஹேஷ்டேக் பண்ணுங்கள். ஆமாம், ஹேஷ்டேக் பண்ணுங்கள். வரோம். இங்கே வந்தாச்சு. ஒன்றும் இல்லை காய்ஸ், இன்னைக்கு என்னோட ரிலேட்டிவோட ஒருத்தவங்களோட ஃபிஃப்த்து செம்மோட மார்க் ஷீட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வாங்குறதுக்காண்டி தான் எம்எஸ் யூனிவர்சிட்டியோட சத்தமாக பேசலை எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் இதாக தான் இருக்குது, எப்போ வேலை முடியும்னு வேறு தெரியல. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சாந்தி நகர் யூனிவர்சிட்டிக்கு போனோன்னே லேபு அப்படியே. ஸோ அதனால தான் உள்ளே போகலாம். சரி. செக்யூரிட்டி பார்ப்போம், எக்காம்பட்டு போய் போகணும் மெடிக்கு வரணும். சாரி, பேக்கில் வாய் பேசக்கூடாது, மன்னிச்சுக்கோங்க. நான் திருப்பி வரேன். அண்டில் இட் சைனிங் ஆஃப் ஸ்ரீராம். பாய். பேங்க்கில் தான் அமௌண்ட்டு கட்டணும். மார்க் ஷீட் வாங்கறதுக்குள்ள அமௌண்ட்டு ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டான். பேங்க்கில் ஜிபேனா என்னன்னு கேட்பான்ல. மறுபடியுமா இப்போ என்ன பிரச்சனைனா, இதுனா இப்போ கரெக்டாக எல்லாமே நாங்கள் தான் பிரச்சனை. இப்போ ஜிபே பண்ணிட்டு போயிட்டுனா 2 நாளாக கையில் வந்துருட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸை தான் காட்டணும். என்ன செய்ய, அவனுக்காவது ஃபோன் அடித்து ஏதாவது டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபோன் அடித்து பாய்ஸை தரட்டும். என்கிட்ட இருக்குது. மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம். சரிக்கா. காய்ஸ் என்ன இது மார்க் ஷீட் வாங்குறதுக்கு பாருங்கள். நீ சத்தமாக பேசல, உன் வாய்ஸ் வீடியோவில் வாய்ஸ் கொடுத்து செல்லான் கொடுத்து பண்ணிட்டாங்க. இப்போ பேங்குக்கு போகிறோம். எப்போவுமே உங்களுக்கே தெரியும் பேங்கை பற்றி, பேங்கோட சூழ்நிலையை பற்றி உங்களுக்கு தெரியும். என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். எங்கிட்ட வேறு கேவலத்துக்கு ஏடிஎம் கார்டு வேறு இல்லை, ஒன்லி ஜிபே. ஜிபேயில் பேங்க்காரை வந்து ஒரே கேள்வி தான் கேட்பான், தம்பி நீ எதுக்குப்பா படிச்சிருக்கலாம் அப்படிமா ஜிபே வச்சுட்டு போனால். ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு பேங்குக்கு போனால் கேஷை கொண்டு வாங்குவாங்க. எங்கே ப்ரோ கேஷ் எடுக்க, ஏடிஎம் கார்டு வேறு தொலைச்சிட்டேன். இப்போ போய் அதை எழுதி கொடுத்தா 3 மாதம் கழிச்சு வந்து துட்டெடும்பா. மார்க் ஷீட்டை கொடுக்க போனால் நாளைக்கு வேணும்னா உடனே கெட்டுங்க. இனி வந்து ஒரு புதக்குழியில் தள்ளிட்டாங்க காய்ஸ். அறிவே ஆற்றல்னு சொல்லி அறிவில்லாமல் ஆற்றல் ஆயிடுச்சு. இதுதான் லவ் பண்ணக்கூடாது கேட்டிங்களா? லவ் பண்ணுதான், அதான் எல்லா பிரச்சனையும். கேட்டையும் சிரிக்காம இருங்க, அவன் பண்ணலை, நாங்கள் ஹேய் ரைட். அப்படியே ஹே கிருஷ்ணா ஆய். ஹே சூப்பர். போதும் வாங்க. அப்படியே இங்கே வா. இப்படி எடு. பேசு, பக்கத்துல வாழ, சும்மாவே எடுத்தா என்னாச்சுன்னா பேசியாச்சு. டிபார்ட்மெண்ட்லேயே பேசி சீனியர்ஸ்கிட்ட இருந்து எல்லாம் கேட்டாச்சு. 2 பேர் 2 ஏடிஎம்மே வாங்கியாச்சு. பார்த்தா என்ன, இவன் சொந்தக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, வேண்டாம் நாங்களே பார்த்து கொடுக்கணும். பக்கத்தில் வாழ வாய்ஸ் கேட்காதுல, சொந்தக்காரங்க நாங்களே பார்த்து கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் உள்ள போகாதீங்க. உங்க வேலை தேவையில்லாம மூக்கல வளைக்காதீங்க. முக்கியமா லவ் பண்ணாதீங்க. போங்க சரிங்களா? ரொம்ப வருத்தமா இருக்கேன். இல்ல, மிஷன் சக்சஸ்ஃபுல்லி ஃபெயில்டு தான். லாக் கண்டினியூ. கரெக்டா பை பாதாம் பால் குடிச்சிட்டு வரோம். டீயுடன் ராம். நான் 2
நம்ம போய் யூனிவர்சிட்டியில் இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்டர்வியூ எடுக்க போறேங்க. டேக் ஸ்ரீராம். சரி இன்டர்வியூ எங்க போற? சரி ஓட்டு கேட்க எனக்கு பயமா இருக்கு. சரி அப்ப அங்க போ, அங்க போய் கேளு. இன்னும் கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? இருக்கு. என்னெல்லாம் பயமா இருக்குங்க? தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அறுத்து ஆளை விடு, நீ கேள வெறி பண்ணு போ. ஏல போல நம்ம டோபி மாதிரி இருக்கும். நீ கேக்கியா? நானா? நீ கேட்க கேட்ட? சரி வா நான் கேட்க. நானே கேட்கவா? சரி அதை சொல்லு. நாங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இன்டர்வியூன்னு இல்லை, உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் படிக்கிறத பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எத்தனை வருஷம் படிக்கீங்க என்னன்னு கேட்க. வச்சா அந்த பழைய பசங்களாம் நாங்கள் வந்துக்கலாம். இல்லை கண்ணாடி போட்டு நீ கெத்தா போ. நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கோம். சத்தமாக பேசு, வாய்ஸ் வர மாட்டேங்குது. இப்போ கேட்க போறியா கொல்லணுமா? சரி வேண்டாம் கேளு. சொன்னா கேளு. வேற டாபிக் எடுத்து வேற விளாக் எடுப்போம். மக்களே வேலையை முடிச்சுட்டு போடுதேங்க, போடுதானான்னு பார்ப்போம்.